ஓகே, இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க? லெட் எஸ் பி அ நான் எம்டி செட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ எஸ் அப்படிங்கிறதுல ஒரு சிங்கிள் எலமெண்டாவது அட்லீஸ்ட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு செட் நான் எம்டி செட். ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு நான் எம்டி. அண்ட் எஃப்ங்கிறது ஃபீல்டுன்னா நமக்கு தெரியும் எப்படி இருக்கும். நம்ம ஃபீல்டுக்குள்ள கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இந்த ஆர் கேப் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ், செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இது எல்லாமே என்னதான் ஃபீல்டு தான். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன டிஃபைன் பண்றாங்கன்னா ஸ்கிரிப்ட் எஃப் அப்படின்னு ஒன்று டிஃபைன் பண்றாங்க. ஸோ எஃப் அப்படின்னு ஒரு செட் எழுதுறாங்க. இது வந்து ஸ்கிரிப்ட் எஃப். ஸோ இந்த எஃப்ல எப்படி இருக்குன்னா கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் எஸ் டு எஃப். இந்த எஸ்ல இருந்து எஃப்க்குள்ள மேப் பண்ணக்கூடிய பாசிபிள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணியிருக்கிற செட்டு தான் இந்த ஸ்கிரிப்ட் எஃப் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இது என்னது? திஸ் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் எஃப் such that f is a function from s to f. இதை எப்படி ஷார்ட்டா எழுதிக்கலாம்? இந்த டேர்ம் f is a function from s to f. இதோடைய மீனிங் என்ன? அதாவது ஒரு செட் எஸ் அப்படின்னு இருக்கு, இதுல வந்து நான் எம்டி செட். அப்போ இதுல அட்லீஸ்ட் ஒரு எலமெண்டாவது இருக்கணும். ஏதோ 1 2 3 4 இந்த மாதிரி சில எலமெண்ட்ஸ் இருக்கலாம். ஓகேவா? வேற இந்த செட்டை பத்தி வேற எதுவுமே சொல்லல. இது ஒரு நான் எம்டி செட் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அனதர் ஒரு செட்டு, இது வந்து எஃப். இது ஃபீல்டுக்குள்ள கண்டிஷனை எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு செட்டு. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல இருந்து இதுல உள்ள நம்பர்ஸ்க்கு மேப்பிங் எழுதுறாங்க. நமக்கு தெரியும் ஒரு மேப்பிங் வந்து எப்போ ஃபங்க்ஷன் ஆகும். இதுல வந்து இப்போ இந்த இதை வந்து நம்ம டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செட்டை டொமைன் சொல்லுவோம். இந்த செட்டை என்ன சொல்லுவோம்? கோ டொமைன் சொல்லுவோம். ஸோ இதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இப்போ இதில் வந்து ஒரு எலமெண்ட் கூட மட்டும் மேப் ஆயிருக்கணும். அண்ட் இதில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் இங்கே ஏதாவது ஒரு எலமெண்ட் கூட மேப் ஆயிருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன் தான். என்னெல்லாம்? இதில் உள்ள ஒரு எலமெண்ட் வந்து இப்போ 3ன்னு ஒரு எலமெண்ட் எடுத்தா இங்க ஒரு எலமெண்ட் கூட தான் மேப் ஆயிருக்கணும். இந்த ஒரு இதே 2 எலமெண்ட் கூட மேப் ஆகக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோமே. இப்போ இதுல வந்து 3 1 2 4ன்னு நான் ஒரு செட் எடுத்துருக்கிறேன். அண்ட் இதுல வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் எல்லாமே இதுல இருக்குது. இப்போ நான் இந்த 3 வந்து ஒரு 2க்கு மேப் ஆயிருக்குது. இந்த 1 வந்து ஒரு 5க்கு மேப் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 வந்து ஒரு 1/2க்கு மேப் ஆயிருக்கு. ஸோ இந்த 4 வந்து சம் 1/4க்கு மேப் ஆயிருக்கு. இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இதுல இப்போ இந்த 3 ஒரே ஒரு எலமெண்ட் கூட தான் இங்க மேப் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இதுவே மோர் தென் இது கூட இது மேப்பிங்கா இருக்கும். பட் இது வந்து ஃபங்க்ஷனா இருக்காது. சரியா? ஸோ ஃபங்க்ஷன் ஒரு மேப்பிங் எப்போ ஃபங்க்ஷன் சொல்லணும்னா இதில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் இதில் உள்ள ஏதாவது ஒரு எலமெண்ட் கூட மட்டும்தான் மேப் ஆயிருக்கணும். அண்ட் இதில் உள்ள எல்லா எலமெண்ட்டுமே மேப்பிங் இருக்கணும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம்னா இதில் உள்ள எலமெண்ட் எல்லாத்துக்குமே இங்க வந்து இமேஜஸ் இருக்கணும். ஓகேவா? அந்த இமேஜ் யூனிக்கா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாமே. இப்போ இது வந்து இந்த மாதிரி மேப் பண்ணியிருக்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இதில் வந்து ரியல் நம்பர்னா இதில் நிறைய நம்பர்ஸ் இருக்கும். ஆனால் அதுலலாம் மேப் பண்ணலை. நமக்கு என்னன்னா இந்த டொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் தான் இங்கே ஏதாவது ஒரு எலமெண்ட் கூட மேப் ஆயிருக்கணும். இது ஃபைனைட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்ஃபைனைட்டாக கூட இந்த டொமைன் வந்து இருக்கலாம். நமக்கு வந்து இது ஒரு நான் எம்டி செட் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மேப்பிங் இருக்கு. இப்போ அனதர் ஒரு மேப்பிங் இருக்குன்னு வச்சுக்கோமே. இதே செட்டுக்கு 3 1 2 4க்கு எப்படி ஒரு மேப்பிங் போடலாம் அப்படின்னா இப்போ 3ங்கிறது 1/3க்கு மேப் ஆகும். 1ங்கிறது 1க்கு மேப் ஆகும். 2 வந்து 1/2க்கு மேப் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். 4ம் 1/2க்கு மேப் ஆகுது. இது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ இது வந்து அனதர் 1Gன்னு வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இதுல ரிமைனிங் ரியல் நம்பர்ஸ்லாம் எதுவுமே மேப் ஆகாம இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரியான நிறைய பாசிபிள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கிற செட்டு தான் என்னது? இந்த எஃப் அப்படிங்கிறது. ஓகே. இப்போ இதுல வந்து நான் ஒரு 2 ஃபங்க்ஷன்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாம்? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாம். அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்கிற செட் தான் இது. இப்போ இந்த செட்டை தான் நம்ம என்ன சொல்ல போறோம்? வெக்டார் ஸ்பேஸ்னு சொல்ல போறோம். வெக்டார் ஸ்பேஸ் சொல்லணும்னா நமக்கு என்ன வேணும்? 2 ஆப்ரேஷன்ஸ் அதுல டிஃபைன் பண்ணுவோம். என்னெல்லாம்? வெக்டர் அடிஷன்,
ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். வெக்டர் அடிஷன் என்னது? இதுல உள்ள எலமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம், வெக்டர் தான் சொல்லுவோம். அதுல உள்ள எலமெண்ட்டை ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சரும் எதுல இருக்கணும், இந்த செட்ல இருக்கணும். அந்த மாதிரி டிஃபைன் பண்ற ஆப்ரேஷனை தான் நம்ம வெக்டர் அடிஷன் சொல்றோம். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் என்னது? ஸோ இதுல உள்ள வெக்டர் கூட ஒரு ஸ்கேலார், அதாவது எஃப்ங்கிறது தான் ஸ்கேல், ஃபீல்டு தான் ஸ்கேலார். இதில் உள்ள எலமெண்ட்ஸ் தான் ஸ்கேலர்னு சொல்றோம். ஸோ அதுல இருந்து ஒரு எலமெண்ட் எடுத்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் கூட மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சரும் எப்படி இருக்கணும், ஒரு ஃபங்க்ஷனா இருக்கணும், அதுவும் இந்த செட்லேயே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணது, அல்லது க்ளோஸ்ட் அண்டர் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஆப்ரேஷனையும் தான் நம்ம டிஃபைன் பண்ணணும். இப்போ நம்ம கொஸ்டின்ல அதை டிஃபைன் பண்ணி இருக்கிறாங்க. எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. ஸோ வெக்டர் அடிஷனுக்கு ரெண்டு வெக்டர் எடுக்கணும், அதை ஆட் பண்ணி பார்க்கணும். இங்க ரெண்டுமே நமக்கு என்னதான், ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ இப்போ இதை ஆட் பண்றோம் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தோணும். அது வந்து another one ஃபங்க்ஷன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுவோம். இப்போ வந்து 1 2 3 4 இது வந்து ஒரு செட் எஸ்ன்னு இருக்கு. another one செட் வந்து நான் வந்து ரியல் நம்பர்ஸே எடுத்துக்கிறேன். ஸோ நிறைய நம்பர்ஸ் இருக்கும், இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ஒரு மேப்பிங் எழுதுறேன். ஒரு 1/2 1/3 1/4 வச்சுக்கிறேன். நிறைய நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்படி ஒரு மேப்பிங் நான் கொடுக்குறேன். இது வந்து எஃப்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ another ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். 1 2 3 4 இதுல வந்து 1 4 6 8 இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன்னு வச்சுக்கோமே. இது வந்து another one ஃபங்க்ஷன். இப்போ வந்து இதுல எல்லாமே 1 1 1 2 ஃபங்க்ஷன் மாதிரி நான் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கிற மாதிரி எழுதியிருக்கிறோம். பட் ஒரிஜினலி அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கு ஒரே இமேஜ் கூட இருக்கலாம். அதுவும் என்னதான், ஃபங்க்ஷன்ஸ் தான். சரியா? ஸோ எஃப் பிளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம எஸ்ன்னு எடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளே எஸ்ன்னு எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எஸ் பிளஸ் ஜி ஆஃப் எஸ். அப்போ இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, செட் இதுவுமே எஸ் தான். ஓகே, இதுவும் ஃபீல்டும் சேம் தான். இப்போ எஃப் ஆஃப் 1 அப்படிங்கிறது என்னது, எஃப் ஆஃப் 1 வந்து 1. எஃப் ஆஃப் 2 என்னது, எஃப் ஆஃப் 2 வந்து 1/2. எஃப் ஆஃப் 3 என்னது, 1/3. எஃப் ஆஃப் 4 என்னது, 1/4. தானே இந்த டயக்ராம்ல இருந்து நமக்கு தெரியுது. இப்போ இந்த டயக்ராம்ல இருந்து நமக்கு என்ன எழுதலாம், g of 1 is equal to 1, g of 2 is equal to 4, g of 3 is equal to 6, g of 4 is equal to 8 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இப்போ இந்த f plus g அப்படின்னு இருக்குது இல்லையா, இந்த f plus g of 1 இது வந்து another one ஃபங்க்ஷனா இருக்கணும். ஏன்னா இந்த டிஃபைன் பண்ணியிருக்க இது வந்து க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன் இல்லையா? ஸோ அதுக்கு அப்படி இருக்கணும்னா இந்த எஃப் பிளஸ் ஜியும் ஒரு ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். அப்போ அதோட இமேஜஸ்லாம் என்னதான் இருக்கும்? ஏன்னா எஃப் பிளஸ் ஜி ஆஃப் 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் 1 பிளஸ் ஜி ஆஃப் 1ன்னு சொல்றாங்க. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும், எஃப் ஆஃப் 1 வேல்யூ என்னது 1, ஜி ஆஃப் 1 வேல்யூ என்னது 1. ஸோ இது வந்து 2. இது ஒரு ரியல் நம்பர் தான். ஓகேவா? நம்ம இதோட ஆன்சர் இந்த டொமைன்ல இருக்குதான்னு தான் பார்க்கணும். இதே மாதிரி அடுத்த நம்பர்ஸ் வேற என்னெல்லாம் இருக்கு, எஃப் பிளஸ் ஜி ஆஃப் 2. ஸோ இது கண்டுபிடிச்சிங்கன்னா எஃப் ஆஃப் 2 பிளஸ் ஜி ஆஃப் 2ன்னு வரும். இப்போ இதோடைய ஆன்சர் என்ன இருக்கும், எஃப் ஆஃப் 2 என்னது, எஃப் ஆஃப் 2 1/2, ஜி ஆஃப் 2 என்னது 4. ஸோ அப்போ இதோடைய ஆன்சர் என்ன வரும், 2 1 பிளஸ் 9/2. ஸோ இதுவும் ஒரு ரியல் நம்பர் தான். ஸோ இதுவும் என்னதுல இருக்கும், ஆர்ல இருக்கும். இதே மாதிரி எஃப் பிளஸ் ஜி ஆஃப் 3, எஃப் பிளஸ் ஜி ஆஃப் 4 கண்டுபிடிக்கலாம். ஸோ எஃப் பிளஸ் ஜி ஆஃப் 3னா என்ன வரும், எஃப் ஆஃப் 3 பிளஸ் ஜி ஆஃப் 3. எஃப் ஆஃப் 3 என்னது, எஃப் ஆஃப் 3 இஸ் 1/3, ஜி ஆஃப் 3 என்னது 6, ஸோ 19/3. ஸோ இது வந்து எஃப் ஆஃப் 4 பிளஸ் ஜி ஆஃப் 4. f of 4 என்னது 1/4, g of 4 33/4. இது எல்லாமே ரியல் நம்பரா இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லிடலாம், f plus gயும்
ஃபங்க்ஷன் ஃப்ரம் எஸ் டு ஆர்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த எஃப் பிளஸ் ஜி எதில் இருக்கும்? நமக்கு இந்த ஸ்கிரிப்ட் எஃப்ல இருக்கும். ஓகே, இங்க வந்து நான் எஃப் ஆர்னு எடுத்திருக்கிறேன், அதனால இப்படி வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே அப்போ இது வந்து க்ளோஸ் அண்ட் அடிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி அடுத்து என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க? வெக்டர் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. சி எஃப் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ். ஸோ இப்போ வந்து இப்போ சின்னு ஒரு நம்பர் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சிங்கிறது நான் இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ரியல் நம்பர் எடுத்துருக்கிறேன் இல்லையா? இப்போ இதில் வந்து ஒரு நம்பர் தான் சி அப்படிங்கிறது. ஸோ இந்த சி கூட வெக்டர் எல்லாமே எப்படி இருக்கு? ஃபங்க்ஷனாக இருக்கு. இப்படி மல்டிப்ளை பண்ணுறதும் ஒரு ஃபங்க்ஷன் தான், அதாவது அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். அப்படின்னு ஃபங்க்ஷன்னா என்ன இருக்கணும்? எஸ்ல உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் இங்க இமேஜஸ் இருக்கணும். இப்போ இதுக்கு இமேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ரூல் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? சி இன்ட்டு f of s is equal to c into f of s அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது f of s ஓட வேல்யூ கூட நீ c மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? அந்த sல உள்ள எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் இமேஜ் கண்டுபிடிக்கலாம். அதாவது c f of 1 என்ன வரும்? c into f of 1. f of 1 ஓட வேல்யூ என்னது? 1. ஸோ ஆன்சர் c. அதே மாதிரி c into f2 is equal to c into f of 2. f of 2 என்னது? 1/2. So இதோட ஆன்சர் c by 2. அடுத்தது c into f of 3. So this is equal to c into f of 3 is equal to c into 1/3. So this is equal to c by 3. அடுத்தது c f of 4 is equal to c into f of 4. So c into 1/4. So answer c by 4. So இந்த c by 2, c by 3, c by 4 எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான். ஸோ அதனால என்ன சொல்லிடலாம்? cf அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் எஸ் டு ஆர்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்த cf எதுல இருக்குதுன்னு வந்துடுது? பிலாங்ஸ் டு அந்த ஸ்கிரிப்ட் எஃப்னு ஒரு செட் எழுதிருந்தோம்ல, அதுல இருக்குதுன்னு வந்துடுது. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை நீங்க வந்து எக்ஸாம்பிள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. பட் இது ஃபங்க்ஷன் ஒரு ஸ்கேலரை மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா என்ன அப்படின்னா அப்படிங்கறது தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இவ்வளவு நேரம். ஓகே ஓகே ஸோ இப்போ இதுல வி என்னது? ஸ்கிரிப்ட் எஃப் எஸ் கமா எஃப். So this is equal to set of all functions f from s to f. So இதுதான் வந்து script f s, f. ஓகே, இப்போ நமக்கு வந்து அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நமக்குடைய வெக்டர் ஸ்கேலார் வந்து எல்லாமே இதுல இருக்க ஃபீல்டில் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இதுல வந்து வெக்டர் அடிஷன்ஸ் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் கொஸ்டின்லேயே டிஃபைன் பண்ணிட்டாங்க. என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க? f plus g ரெண்டு வெக்டர் ஆட் பண்றது கிடைக்கிறதும் எப்படி இருக்கணும்? fலயே இருக்கணும், அப்படிதானே? ஸோ f plus g of s is equal to f of s plus g of s. ஸோ கண்டிப்பா இந்த f of s-உம் g of s-உம் எதுல இருக்கும்? fல இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இமேஜஸ். f of s-ஓட இமேஜ் தான் என்னது? f of s. இமேஜஸ்லாம் எதுல இருக்கும்? கோடொமைன்ல இருக்கும். இங்க கோடொமைன் என்னது? f. so f of s, g of s belongs to f. therefore f வந்து ஃபீல்டா இருக்கிறதுனால f of s plus g of s வந்து அதுவும் எதுல தான் இருக்கும்? fல தான் இருக்கும். ஏன்னா அது ஃபீல்டா இருக்கிறதுனால. ஓகேவா? சோ நம்ம என்ன சொல்லியிருக்கலாம்? f plus g வந்து அதுல உள்ள எஸ்ல உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்குமே நமக்கு இமேஜ் வந்து fல எக்ஸிஸ்ட் ஆகுது. therefore this f plus g belongs to ஸ்கிரிப்ட் f அப்படின்னு சொல்லிடலாம். இதே மாதிரி அடுத்தது வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் வந்து இதுதான். இதை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா c இன்ட்டு எஃப் இதை மல்டிப்ளை பண்றாங்க. s is equal to c இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அப்படிதான். சின்ஸ் c அப்படிங்கிறது ஸ்கேலார், ஸோ இது எதுல இருக்குது? நமக்கு ஃபீல்ட்ல தான் இருக்குது. அண்ட் எஃப் ஆஃப் எஸ் எதுல தான் இருக்கும்? ஃபீல்ட்ல தான் இருக்கும். அப்போ c எஃப் ஆஃப் எஸ் வந்து எதுல தான் இருக்கும்? c இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ் வந்து நமக்கு எதுல இருக்கும்? ஃபீல்டில் இருக்கும்.
ஸோ அப்போ this one also belongs to F அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதனால நம்ம என்ன சொல்லிடலாம், this CF belongs to script F of S, F அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கிரிப்ட் F நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம் இல்லையா, S, F. இது என்ன ஆகுது அப்படின்னா is closed under scalar addition, vector addition and scalar multiplication. ஸோ நம்ம ரிமைனிங் உள்ள ஆக்சியம்ஸை செக் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டிய ஆக்சியம் என்னது, காமுடேட்டிவிட்டி அண்டர் அடிஷன். காமுடேட்டிவிட்டி அண்டர் அடிஷனுக்கு என்ன சொல்லணும், u plus v is equal to v plus u for every u, v belongs to capital V ன்னு சொல்லணும். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய காமுடேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டிக்கு இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம். இப்போ இதை எப்படி ப்ரூஃப் பண்றது, இங்க u v எல்லாமே என்னது ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதனால நம்ம u-வை வந்து ஒரு ஃபங்க்ஷனாகவும் v-யை வந்து ஒரு ஃபங்க்ஷனாகவும் கன்சிடர் பண்ண போறோம். ஸோ u is equal to f. v-ங்கிறது எப்படி இருக்கும், இது sum g for some functions from ஓகே. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்றோம் அப்படின்னா என்னது, u plus v is equal to f plus g ன்னு அர்த்தம். இப்போ இந்த f plus g-யும் g plus f-ம் சேம்னு சொல்லணும். ஓகே. ஸோ v plus u-ங்கிறது என்ன வரும், g plus f-னு வரும். இப்போ இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் எப்போ சேமா இருக்கும், இதையும் உங்க கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து f of s, g of s ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா அதோடைய இமேஜஸ், இப்ப இந்த f of s-ங்கிறது என்னது, இமேஜ். ஓகே. ஸோ s உடைய இமேஜ் தான் f of s அப்படிங்கிறது. அதே மாதிரி அனதர் ஃபங்க்ஷன்ல அதோடைய இமேஜ் வந்து எப்படி இருக்குது, g of s இருக்குது. இதுல இதை வந்து ஸ்மால் எஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்மால் எஸ் உடைய இமேஜ் தான் என்னது, g of s இன் g-ல, இது வந்து இன் f-ல. ஓகேவா? இப்போ டூ ஃபங்க்ஷன்ஸ் ஈக்குவல்னு சொல்லணும்னா அதோடைய இமேஜஸ் ஈக்குவலா இருக்கணும். அப்போ இதுல இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுல இது ரெண்டும் ஈக்குவலா இருக்குது அப்படின்னா f plus g of s is equal to, நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது f plus g of s is equal to g plus f of s. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? இப்ப இது ட்ரூவா இருக்குமா, ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம இந்த சைட்ல உள்ளதை கண்டுபிடிக்கலாம். f plus g of s is equal to f of s plus g of s. இந்த f of s, g of s எல்லாம் எங்க இருக்குது, f of s, g of s எல்லாம் எங்க இருக்கும், நமக்கு f-ல ஃபீல்டுல இருக்கும். அப்போ ஃபீல்டு வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால இத எப்படி எழுதிக்கலாம், g of s into f of g of s plus f of s ன்னு எழுதிக்கலாம். சரியா? சோ and g plus f of s-ங்கிறது என்னது, இது by the definition g of s plus f of s அப்படிதானா? ஓகே. இது ரெண்டு இப்ப சேமா வந்திருக்கா. சோ this is equal to என்ன சொல்லிடலாம், f plus g of s ன்னு சொல்லிடலாம். therefore g plus f is equal to f plus g. therefore u plus v is equal to u plus v for every u, v belongs to v. therefore commutativity property is true ஆயிடுச்சு. this is true for every f, g belongs to script f s, f. associativity under additionக்கு என்ன சொல்லணும், 3 elements இருக்கணும். அந்த elements 3 vectors எடுக்கிறோம். சரியா? அந்த 3 vectors அதாவது u, v, w இது எப்படி இருக்கணும்னா u plus v plus w is equal to u plus v plus w இருக்கணும். இது எல்லாமே என்னது, vectors. அதாவது u, v, w எல்லாம் எங்க இருக்கும், f, v ல இருக்கும்.
சரியா? ஓகே, இப்போ இதை எப்படி ப்ரூஃப் பண்றது? இங்க வந்து யூங்கிறது ஒரு சம் ஃபங்க்ஷன், விங்கிறது ஒரு சம் அனதர் ஒன் ஃபங்க்ஷன், டபிள்யூங்கிறது சம் அனதர் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இதை ஆட் பண்றது போது முதல்ல நம்ம யூ பிளஸ் வி கண்டுபிடிக்கலாம். யூ பிளஸ் வி அப்படிங்கிறது என்னது? எஃப் பிளஸ் ஜி. ஓகே, ஸோ இந்த எஃப் பிளஸ் ஜினா என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ யூ பிளஸ் வி பிளஸ் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? எஃப் பிளஸ் ஜி பிளஸ் ஹைச்னு எழுதுவோம். ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு ஈக்குவல் சொல்ல போறோம்? u பிளஸ் வி பிளஸ் டபிள்யூ, அதாவது எஃப் பிளஸ் ஜி பிளஸ் ஹைச்சுக்கு ஈக்குவல்னு சொல்லணும். இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் ஈக்குவல்னு சொல்லணும். சரியா? இப்போ இது ரெண்டு ஃபங்க்ஷனை ஈக்குவல் சொல்லணும்னா அப்போதான் நம்ம சொன்னோம்ல அதே மாதிரி எல்லா எலமெண்டோடைய இமேஜஸும் ரெண்டுலையும் சேமா இருக்குதுன்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ அதுல ஒரு எலமெண்ட், இப்போ let small s belongs to capital S, be any element எடுத்துக்கலாம். இந்த எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதோட இமேஜ் வந்து ரெண்டுலையும் சேம் தான், இதுலயும் சேம் தான் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம அதோட இமேஜஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதாவது எஃப் பிளஸ் ஜி ஹைச்ல அதோட இமேஜ் என்ன, பிளஸ் ஹைச்ல அதோட இமேஜ் என்னன்னு பார்க்கணும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஃபங்க்ஷன்ல எஸ்ஸோட இமேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டியது. சரியா? ஸோ இப்போ இது வந்து என்ன வரும் நமக்கு? எஃப் பிளஸ் ஜினா எஃப் ஆஃப் எஸ் ஜி ஆஃப் எஸ் இல்லையா? அதே மாதிரி இதை ஒரு ஃபங்க்ஷனாக நினச்சிக்கோங்க, இதை ஒரு ஃபங்க்ஷனாக நினச்சிக்கோங்க. அப்போ இது என்ன வரும்? எஃப் பிளஸ் ஜி ஆஃப் எஸ் பிளஸ் ஹைச் ஆஃப் எஸ்ன்னு வரும். அப்படித்தானே? அகைன் இதை யூஸ் பண்ணும்போது எஃப் ஆஃப் எஸ் பிளஸ் ஜி ஆஃப் எஸ் பிளஸ் ஹைச் ஆஃப் எஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்த இது இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து என்ன வரும் அப்படிங்கிறத, இமேஜ் என்ன வரும், எஸ் உடைய இமேஜ் என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எஃப் பிளஸ் ஜி பிளஸ் ஹைச் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு, அகைன் இது ஒன்று, இதை ஃபுல்லாக ஒரே இதை கன்சிடர் பண்ணீங்கன்னா we can write எஃப் ஆஃப் எஸ் பிளஸ் ஜி பிளஸ் ஹைச் ஆஃப் எஸ். ஓகே, ஸோ இது எஃப் ஆஃப் எஸ் அண்ட் இது வந்து என்னது? ஜி ஆஃப் எஸ் பிளஸ் ஹைச் ஆஃப் எஸ். ஸோ இது எல்லாமே இதில் தான் இருக்குது. இந்த எஃப் ஆஃப் எஸ், ஜி ஆஃப் எஸ், ஹைச் ஆஃப் எஸ், இது எல்லாமே இதில் தான் இருக்குது, ஃபீல்டில் தான் இருக்கு. அப்போ இது அசோசியேட்டிவிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதனால நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? எஃப் ஆஃப் எஸ் பிளஸ் ஜி ஆஃப் எஸ் பிளஸ் ஹைச் ஆஃப் எஸ் எழுதிக்கலாம். இது எதுக்கு ஈக்குவல்? இந்த டேர்ம்க்கு ஈக்குவல், அதாவது எஃப் பிளஸ் ஜி பிளஸ் ஹைச் ஆஃப் எஸ்க்கு ஈக்குவல். Okay, so this is true for every s belongs to s. Therefore, f plus g plus h is equal to f plus g plus h. So associativity proof பண்ணிட்டோம். அடுத்து என்னது? So next வந்து existence of ஜீரோ எலமெண்ட் நம்ம வந்து சொல்ல போறோம். ஸோ இதுல ஜீரோ எலமெண்ட் எப்படி இருக்கும்? பொதுவாக ஜீரோ எலமெண்ட்னா என்ன தெரியும், என்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? இப்போ ஜீரோங்கிற ஒரு எலமெண்ட் வந்து இது கூட எந்த எலமெண்ட், எந்த வெக்டரை ஆட் பண்ணாலும் இந்த வெக்டரே ஆன்சரா வரும். இதுதானா? இந்த எலமெண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஜீரோ எலமெண்ட் அப்படின்னு சொல்றோம், இல்லைன்னா ஜீரோ வெக்டார் ஆஃப் வி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஜீரோ வந்து எந்த எலமெண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு இது ட்ரூவா இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இப்ப இங்க ஃபங்க்ஷன்ஸா இருக்குது இல்லையா, இதுல வந்து எந்த மாதிரியான ஃபங்க்ஷன் வந்து ஜீரோ வெக்டாரா இருக்கும் அப்படின்னு நம்ம இப்ப எழுத போறோம். இதை நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம அப்பதை பார்த்தோம் இல்லையா, அதுல எஸ்ங்கிற செட் வந்து 1 2 3 4 இருக்குது. இங்க வந்து நான் ரியல் நம்பர்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறேன். அப்படிங்கும் போது இப்ப இதுல உள்ள எல்லாத்துக்குமே இமேஜ் ஜீரோவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ஜீரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஜீரோ ஆஃப் ஒன் அப்படிங்கிறது இது ஓ இல்லைன்னா ஜீரோ அப்படி எடுத்துக்கோங்க. ஜீரோ ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஜீரோ ஆஃப் டூ, அதாவது நம்ம இங்க எஃப்னு எழுதுவோம்ல, அந்த எஃப்க்கு பதிலாக இங்க நான் ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஒரு நோட்டேஷன். சரியா? ஸோ அப்போ வந்து ஜீரோ ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன், ஜீரோ ஆஃப் டூ இஸ் ஈக்குவல் டு டூ. அதே மாதிரி ஜீரோ ஆஃப் சாரி ஜீரோ ஆஃப்
1 is equal to என்னது 0க்கு தான் மேப் ஆயிருக்கு. 0 of 2 வந்து 0க்கு தான் மேப் ஆயிருக்கு. 0 of 3 வந்து 0க்கு தான் மேப் ஆயிருக்கு. அதே மாதிரி 0 of 4 உடைய இமேஜ் என்னதுதான் 0 தான். எல்லாமே 0 தான். அப்போ இதுல இது வந்து இந்த ஃபங்க்ஷன் நமக்கு வந்து அதாவது இமேஜ் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நிறைய எலமெண்ட்ஸ்க்கு சேமா இருக்கலாம். இது ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த 0 அப்படிங்கிறது வந்து நமக்கு எதுல இருக்கும், ஸ்கிரிப்ட் எஃப்ல இருக்கும். இதுவும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷனுக்குள்ள எல்லா கண்டிஷனையும் நம்ம இப்போ இந்த மாதிரி மேப் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரியா? ஸோ நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்றேன். அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுன்னா 0 of s is equal to 0 for every s belongs to s அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பா இந்த 0ங்கிறது வந்து இதுல எஃப்ல இருக்கிறதுனால இந்த 0 of s வந்து எப்படி இருக்கும், சாரி இந்த 0 வந்து எப்படி இருக்கும், belongs to script f of s, f. ஏன்னா இதோடைய இமேஜஸ் எல்லாமே எப்படிதான் இருக்கும், எஸ்ல உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்குது அண்ட் அந்த இமேஜ் வந்து எஃப்ல உள்ள எலமெண்டா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மேப்பிங் வந்து கண்டிப்பா ஃபங்க்ஷனா இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எஃப்ல இருக்கும். இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டியது வெக்டர்ல எந்த வெக்டர் கூடயும் இந்த 0வை ஆட் பண்ணா நமக்கு u கிடைக்கணும். இப்போ யூனு வெக்டர் எடுத்துருந்தோம்னா ஆன்சர் u கிடைக்கணும். ஃபார் எவ்ரி u பிலாங்ஸ் டு v. இப்போ நமக்கு இந்த கேபிட்டல் V இருக்கு இல்லையா, இது என்னதுன்னா இந்த ஸ்கிரிப்ட் எஃப்ங்கிற செட் தான். ஓகேவா? இப்போ இதுல நமக்கு uங்கிறது என்ன எடுப்போம், இதுல உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனா இருக்கிறதுனால நான் வந்து u வந்து நான் எஃப்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ லெட் எஃப் பி எனி எலமெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் எஃப். ஓகேவா? ஸோ இந்த f பிளஸ் 0 இருக்கு இல்லையா, இதோட ஆன்சர் எஃப்னு சொல்லணும். டு ப்ரூவ் f பிளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு எஃப். அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். ரெண்டு ஃபங்க்ஷன் எப்போ ஈக்குவல்னு சொல்லுவோம், எல்லா எலமெண்ட் இந்த எஸ்ல உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் வந்து ரெண்டுலையும் சேமா இருந்துச்சுன்னா நம்ம இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் ஈக்குவல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுல பார்ப்போம், f பிளஸ் 0 ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், f ஆஃப் எஸ் plus 0 of s. இதோட ஆன்சர் இது f of s தான். பட் இதோட ஆன்சர் தெரியும். இதை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், 0 for every s ன்னு சொல்லியிருக்கிறோம். So this one is 0. Okay, so this is equal to f of s. Therefore this is true for every s belongs to s. Therefore f plus 0 is equal to f. ஓகேவா? therefore 0 எலமெண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. therefore the function 0 is a zero element of என்னதா 0 element of script f. ஓகே, இப்போ அடுத்த கண்டிஷன் என்னது, அடிட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன பண்ணணும், எல்லா நம்பருக்கும் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதா, எஃப்ல உள்ள ஸ்கிரிப்ட் எஃப்ல உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதா, அடிட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு செக் பண்ண போறோம். ஸோ அடுத்தது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் இன்வர்ஸ் தான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். எல்லா எலமெண்ட்டுக்கும் அடிட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. அடிட்டிவ் இன்வர்ஸ்னா என்னது, ஃபார் எவ்ரி u belongs to capital V, there exists an element minus u belongs to V such that u plus minus u is equal to 0. இப்போ இங்க எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கிறதுனால நான் என்ன எடுக்க போறேன், let f belongs to script f, s, f be any element. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு இன்வர்ஸ், இப்போ யூனா மைனஸ் யூ எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லணும். அப்போ மைனஸ் எஃப்னா என்ன இருக்கும், மைனஸ் எஃப் அதோடைய இமேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மைனஸ் எஃப் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது என்னன்னா மைனஸ் எஃப் ஆஃப் எஸ். ஸோ அதாவது எஃப் ஆஃப் எஸ் வந்து எஃப்ல இருக்கிறதுனால எஃப் வந்து ஒரு ஃபீல்டு, அதனால மைனஸ் எஃப் ஆஃப் எஸ்ஸும் எதுல தான் இருக்கும், எஃப்ல தான் இருக்கும். ஸோ இதை ஒரு ஃபங்க்ஷனா நம்ம கன்சிடர் பண்ணலாம், பிகாஸ் திஸ் ஒன் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு கேபிட்டல் எஃப். ஓகேவா? ஸோ மைனஸ் எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்
எதுல இருக்கும்? ஸ்கிரிப்ட் எஃப் எஸ் கமா எஃப்ல இருக்கும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 0 எலிமெண்ட் வருதுன்னு சொல்லணும். அதாவது எஃப் பிளஸ் மைனஸ் எஃப் இது ரெண்டையும் ஆட் பண்ணா 0 of s, அதாவது we have to prove f plus minus f of s is equal to 0 of s னு சொல்லணும். ஓகேவா? then only நம்ம என்ன சொல்லலாம்? f plus minus f is equal to 0 னு சொல்லலாம். so f plus minus f of s is equal to f of s plus minus f of s. so this is f of s, this is minus f of s, this is equal to 0. 0 is 0 of s. so f plus minus f of s is equal to 0 of s for every s belongs to capital S. therefore என்ன consider பண்ணிரலாம்? f plus minus f is equal to 0. 0 vector அப்படின்னு சொல்லிரலாம். so this is true for every f belongs to script f of s comma f. therefore இன்வர்ஸும் எல்லா எலிமெண்ட்டுக்கும், அடிட்டிவ் இன்வர்ஸும் எல்லா எலிமெண்ட்டுக்கும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குது. இப்போ ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனை வச்சு என்னென்ன ஆக்சியம்ஸ்லாம் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு? let alpha belongs to f p any element. u v ல எப்படி இருக்கும்? u எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். so let f g belongs to script f of s comma f be any two elements. so இதுல வந்து alpha into f plus g is equal to, நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது alpha into f plus g is equal to alpha f plus alpha g. இப்போ இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இதுல இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஈக்குவலா சொல்லணும்னா எல்லா இமேஜஸும் எல்லா எலிமெண்டோட இமேஜஸும் ஈக்குவல்னு சொல்லணும். சரியா? சோ அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஆல்பா இன்ட்டு எஃப் பிளஸ் ஜி ஆஃப் எஸ் என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா இன்ட்டு எஃப் பிளஸ் ஜி ஆஃப் எஸ். இதுதான் நம்ம டிஃபைன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல டிஃபைன் பண்ணியிருக்கோம். சரியா? சோ அதுக்கப்புறம் ஆல்பா இன்ட்டு இந்த டேர்ம் இருக்குல்ல, இதை நம்ம எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் எஸ் பிளஸ் ஜி ஆஃப் எஸ்ன்னு எழுதலாம். ஓகே, so இது எல்லாமே இதுலதான் இருக்குது. அதாவது இந்த ஆல்பா எஃப் ஆஃப் எஸ் ஜி ஆஃப் எஸ் எல்லாமே எஃப்ல உள்ள எலிமெண்ட்ஸ் தான். ஸோ அதனால இதுல டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல ட்ரூவா இருக்கும். ஸோ ஆல்பா இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ் பிளஸ் ஆல்பா இன்ட்டு ஜி ஆஃப் எஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா எஃப் எஸ் பிளஸ் ஆல்பா ஜி ஆஃப் எஸ்ன்னு எழுதிக்கலாம். After that, இந்த s காமன் எடுங்க. alpha f plus alpha g of s. Okay. Therefore, alpha into f plus g. எல்லா element, this is true for every s belongs to capital S. Therefore, alpha into f plus g is equal to alpha f plus alpha g. Okay வா? அடுத்து என்ன ப்ராப்பர்ட்டி? So அடுத்து alpha plus beta into f is equal to alpha f plus beta f. இதுதான் நம்ம அடுத்து ப்ரூஃப் பண்ண போறோம். ஓகேவா? சோ இதுக்கு this is true for every f belongs to script f of s comma f னு சொல்ல போறோம். and alpha beta எல்லாம் எதுல இருக்கும்? ஃபீல்ட் f ல இருக்கும். சரியா? சோ அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? let f be any element of script f of s comma f. okay, and alpha comma beta be any two scalars. so நம்ம இதை செக் பண்ணிக்கலாமா? alpha plus beta into f of s. okay, this is equal to alpha plus beta into f of s. okay, so இதுல வந்து alpha beta f of s இது எல்லாமே இங்க எப்படி இருக்குது? ப்ராடக்ட்ல இருக்கு. இது எல்லாமே ஃபீல்டுல இருக்கிறதுனால சோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஆல்பா இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ் பிளஸ் பீட்டா இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அந்த எஃப் ஆஃப் எஸ் ரெண்டு கூட மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேவா? அடுத்தது ஆல்பா எஃப் ஆஃப் எஸ் பிளஸ் பீட்டா எஃப் ஆஃப் எஸ். ஓகே, சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்பா எஃப்
plus beta f of s. So this is true for every s belongs to capital S. So we can say alpha plus beta into f is equal to alpha f plus beta f. Okay. Then அடுத்த axiom என்னது? So இந்த functions இதுதான் அடுத்த axiom. இதை equalனு நம்ம சொல்ல போறோம். For every alpha, beta belongs to f and f belongs to script f. So இப்போ alpha, beta இப்போ ரெண்டு function equalனு சொல்லணும்னாலே என்ன சொல்லணும்? எல்லாத்துக்கும் images சேமா வருது அப்படின்னு சொல்லணும். ஓகே. ஸோ இப்போ எஸ்ங்கிற எலமெண்டோட இமேஜ் என்ன கண்டுபிடிப்போம்? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா எஃப் ஆஃப் எஸ்ன்னு வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ்ன்னு வரும். ஸோ வி கேன் ரைட் ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி எஸ் பிலாங்ஸ் டு ஸ்மால் எஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எஸ். That is alpha beta f is equal to alpha beta into f அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷனும் நமக்கு ட்ரூவா இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது என்ன பார்க்கணும்? நமக்கு 1 into u is equal to u for every u belongs to v and 1 belongs to f. ஸோ எப்பவுமே இந்த 1 belongs to f இருக்கும். நம்ம இதை தான் செக் பண்ணணும். இப்போ இங்க எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். let f belongs to script f of s, f be any element. ஓகேவா? ஸோ 1 into f is equal to நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணும்? 1 into f is equal to f னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ 1 into f ஆஃப் ரெண்டுக்கும் இப்போ இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். எப்போ ஈக்குவலா இருக்கும்? இமேஜஸ் ஈக்குவலா இருந்தாதான். அதாவது s வந்து ஈக்குவலா இருக்கணும். s is equal to 1 into f of s by the definition. ஸோ இதுல வந்து 1ங்கிறது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இன் f and f of s எதுல தான் இருக்குது? fல தான் இருக்கு. ஸோ 1 into f of s வந்து என்ன இருக்கும்? ஆன்சர் f of s தான் இருக்கும். So this is equal to